கடலூரில் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரடி காட்சிகளை காணலாம். இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எப்போ எந்த நேரத்தில் எங்கள் கூட்டத்தை எடுத்துட்டாலும் ஒரு விவசாயியாவது இருப்பாங்க. இவர் ஒரு விவசாயி, இவரும் விவசாயி. போட்டி போட்டுக்கிட்டு சொல்லுவாங்க, மறந்துட்டா நான் விவசாயின்னுவாங்க. அவங்கள கௌரவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க விவசாயி சான்றோர்களை கௌரவிக்கிறாங்கன்னு தான் நினைக்கணும். நீங்கள் இல்லைங்க, மக்களுக்கு அடையாளம் கட்டினா சரியாக புரிஞ்சுக்குவாங்கங்கிறதெல்லாம் சும்மாங்க. ஜெயிலுக்கு அனுப்பினாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் என்ன, குற்றத்தை நிரூபித்து கோர்ட்டில் சொல்லி நிரூபித்த பிறகும் மக்களுக்கு புரியல, மறந்துடுறாங்க. அந்த மறதி தான் கூடாதுங்கிறாங்க. இயக்குதுங்கிறாங்களா? நாங்களே இயக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இது இத்தனை பேர் சேர்ந்து இயக்கும் ஒரு விஷயம். பட்டுன்னு இயக்கிட முடியாது. கண்டிப்பாக வெளியேறது யாரும் இயக்க முடியாது. ஏன்னா இந்த கூட்டத்தில் பலருக்கும், ஏன் எல்லோருக்கும் சொல்லலாம், மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் மனசாட்சி இருக்குது. அதனால தான் ஒன்றா சேர்ந்தோம். இந்த மனசாட்சி வெளியிலேருந்து சிக்னலுக்கு வெயிட் பண்ணாது. தந்தி வந்ததும் படித்து பார்த்துட்டு வேலை செய்கிறவங்க இல்லை. நாங்கள் உலக அளவில் கோபேக் மோடின்னா அது வேற அர்த்தங்க. தமிழ்நாட்டு அளவில் கோபேக்குங்கிறது அது ஒரு விதமான அரசியல் விமர்சனம். கருப்பு கொடி கோபேக்குங்கிறது கிட்டத்தட்ட ரொம்ப பாப்புலராக இருந்த எல்லா தலைவர்களுக்கும் கிடச்சிருக்கு, பாப்புலராக இல்லாத தலைவருக்கும் கிடச்சிருக்கு. அதனால் இது ஐயோ இது முடியாது, இப்படி செய்திருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் நிகழும். இது ஏன் கோபேக்னு சொல்கிறாங்கங்கிறத கவனிக்க வேண்டியது ஏன் பொறுப்பு இல்லை, திருவாளர் மோடியுடைய பொறுப்பு. இல்லை வேணாண்டா, நான் வேணான்னு சொல்லிட்டு இருந்தோம் சார். எனக்கும் சேர்த்து வேண்டான்னு. நாட் ஓன்லி that I won't tolerate any party. I will not involve in this stupid politics. அப்படின்னு இருந்தோம் தான். 23 வயசில் அதை முடிவு பண்ணேன். இது பதில் முடிக்கல. நான் அது 23 வயசில் முடிவு பண்ணேன். அந்த முடிவு தவறானது. அதற்கான தண்டனையை நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது அரசியலுங்கிறது ஒரு தீண்டத்தகாத விஷயம் கிடையாது. அதை தீண்டியாக வேண்டும், சுத்தப்படுத்தியாக வேண்டும். அது நம்மளுடைய கழிவாக இல்லாமல் நம்மளுடைய நிறைவாக அது மாற வேண்டும். அதுதான் தட் இஸ். நிறைய மாண்புகள் நாமளே உருவாக்கி வச்சிருந்தோம் அரசியலுக்கு. அதையெல்லாம் இழந்து விட்டோம். அதை மீட்டெடுக்க வேண்டிய நேரம் அது. அது எல்லாருக்கும் உள்ள கடமை. வயது வித்தியாசம் பார்க்காமல் இப்பொழுது எப்படி சுதந்திர போராட்டம்ங்கிறதுல எல்லாரும் கலந்துக்கணும்னு சொன்னாங்களோ, அந்த மாதிரி தமிழ்நாட்டை மேம்படுத்துவதற்கு வெவ்வேறு கட்சிகள் இருந்தாலும், வெவ்வேறு கருத்துக்கள் இருந்தாலும், சித்தாந்தங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டை இந்த அவல நிலையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். 23 வயசுல சொன்னது சொல்றேன். இப்போ ஸ்டூபிட் பாலிடிக்ஸ்னு சொன்னா நான் ஸ்டூபிட். 23 வயசுல சொன்னது அதை நான் சொன்னேன். நான் சொல்வதை தயவு செய்து வகுத்து போடுங்க, ஆனால் திரித்து போட்டுறாதீங்க. அவ்வளோதான். இல்லை, தமிழகத்தை காப்பாற்றுறது எந்த தலைவராலையும் முடியாதுங்க, உங்களால் தான் முடியும். நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு தொட்டு பாருங்கள். அதாவது நானும் உங்களை மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு வாட்டி கூட நான் பதில் சொல்லலை. இப்போ பதில் சொல்ல வந்திருக்கேன். நீங்கள் எப்போ பதில் சொல்ல போகிறீங்கிறது தான். தூண்டிக்கிட்டே இருக்கிறது. ஆமாம், தூண்டிக்கிட்டே இருக்கீங்க. சரி, ஆனால் நெருப்பே இல்லாத விளக்க தூண்டிக்கிட்டு இருக்காதீங்க. கை எண்ணெய் ஆகிடும், அவ்வளோதான். பிசுக்கு கையில் படும், அவ்வளோதான். ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது, ஓட்டு விற்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நேற்று தேவனமண்டல பேசும்போது பாத்தீங்கன்னா 5 லட்சம் கொடுத்தா வாங்கிங்க, 5 லட்சம் கேளுங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப என்ன சொல்ல வரீங்க? யாரு நீங்களே இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாமரர்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்க?
5 லட்சம் கேளுங்கன்னு சொல்ல, 5 லட்சம் உங்களுக்கு உரித்தானதுன்னு சொன்னேன். 5000 ரூபாய்க்கு விற்காதீங்க, பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்ல ஆளாக அங்கே தூக்கி விட்டீங்கன்னா 5 இல்லை 10 கூட இருக்கலாம். 10 லட்சம் வந்து சேர வேண்டியதை நீங்கள் அவசரப்பட்டு குத்தகைக்கு விடுறீங்க நீங்கள் 5 வருஷத்துக்கு. அதைத்தான் சொன்னேன். மறுபடியும் இதை தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி சொல்லிடாதீங்க, இப்பொழுது புரிந்த மாதிரி சொல்லுங்கள் தயவு செய்து. நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் தனியாக நின்று பெரிய பலத்தை சந்திக்குமா இல்லை யாராவது கூட்டணியோட போயிருக்காங்க? இல்லை, பேசிக்கிட்டு இருக்கோங்க. அதை அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் உடனுக்குடன் பத்திரிகைக்கு தெரிவிக்க வேண்டிய தேவையில்லை. இல்லை கூடாதுங்கிறேன். நான் கட்சி நிலைமையிலிருந்து பாருங்கள், பத்திரிகையாளர்கிற நிலைமையிலிருந்து நீங்கள் என்னங்க எங்ககிட்ட சொல்லாமல் பாருங்க. கண்டிப்பாக இருக்குங்க. அப்படின்னா நான் என்னை நீக்கிவிட்ட அரசியல் பார்க்குறேன், இவர்களை நீக்கிவிட்டா நான் அரசியல் பார்க்குறேன். இருக்காங்க, அவங்களாம் ஒன்றா ஒரு இடத்துல இருக்கணுங்கிறது தான். ஊமையாக பேச முடியாமல் இருக்கக்கூடாது. சொல்லுங்கள். லாஸ்ட் கொஸ்டின் சார், தேர்தல் ஆணையம் பணம் ஓட்டுக்கு பணமும் வாங்கக்கூடாது, பணமும் கொடுக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. ஆனா இதெல்லாம் மதிக்காத பொதுமக்கள் நீங்க சொல்ற வார்த்தையில எப்படி கட்டுப்பட்டு பணம் வாங்காம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சார், இந்த கனவு, ஆசை, சட்டம் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே விஷயங்களை தான் சொல்லும். ஆனால் அதான் தனி ஒரு மனிதனுக்கு உணவினையனில், அது பாரதியாருடைய கனவு. கான்ஸ்டிடியூஷனில் சொல்வது ஏழை, கடைநிலை ஏழைக்கு பிரயோஜனப்படுவதாக இருப்பது தான் நல்ல கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறாங்க. ஆனால் அதை நிறைவேற்றுவதில் தடங்கலாக இருப்பது அரசியல்வாதி மட்டுமல்ல. ரேஷன் கடையில் கியூவில் நிற்காம முண்டி அடைச்சா யாருக்கு கிடைக்காம போயிடும். அந்த கட்டுப்பாடு நமக்கும் வேண்டும். ரேஷன் கடையில் போய் ஒரு ரேடியாக மோதி கதவை உடச்சி கையை எடுத்துட்டோன்னா முதல்ல போகிற 10 பேருக்கு கிடைக்கும். பின்னாடி தயங்கி நின்று கியூவில் நிற்கணுமா, தட்டி பறிக்கணுமான்னு சந்தேகப்பட்டு இருக்கிறவனுக்கு ஒன்றுமே கிடைக்காம போயிடும். இந்த மாதிரி வாங்காதேன்னு சொல்கிறது வந்து நியாயம் புரியுது, எல்லாருக்கும் புரியுது. ஏழ்மை அவர்களை அந்த பக்கம் தள்ளுது. ஏழ்மையை வெகு ஜாக்கிரதையாக பாதுகாத்து வைத்திருக்கிறது 22 வயசுடைய இந்த இந்தியா. அது கேவலம். அரசியல் காரணங்களுக்காக ஏழ்மையை பாதுகாத்து வைத்திருக்கிறோம் நாம். அப்படி இருந்தால் நல்லது. இருக்கட்டும், அவங்கள ரொம்ப வசதி பண்ணி கொடுத்துட்டா. சில பெரிய நிலச்சுவாந்தார்கள் ஏங்க உங்க நிலம் நல்ல பிரமாதமாக இருக்குது, ஏன் ரோடு போடலன்னு கேட்டால், ஐயா ரோடு போட்டால் பள்ளிக்கூடம் வந்துடும், பள்ளிக்கூடம் வந்தால் படிச்சிருவான், படிச்சுட்டா யூனியன் சேர்த்துருவான், யூனியன் சேர்த்தா சம்பளத்தை கூட்டி கேட்பான், வேலை செய்ய மாட்டான். இப்போ நல்ல வருமானம் வந்துருக்கு. ரோடு கொஞ்சம் மேலே கீழே மேடாக இருந்தால் பரவாயில்லைங்க, பட் இடம் நல்ல, அது அல்ல விஷன், அது அல்ல இந்திய கனவு. அது நிறையா பேர் கண்டுகிட்டு இருக்கோம். அதில் பணக்காரன் மட்டும் அது காணல, ஏழையும் அந்த மாதிரி காணலாம். ஏன்னா ஏழையை விட ஏழைன்னு ஒருத்தன் இருக்கான். சரி, நம்ம வந்து அவன்கிட்ட பகிர்ந்துக்கிட்டோன்னா, அந்த அவனுக்கு பங்காளி ஆகிட்டோன்னா, ஏழை பங்காளன்னு என்னையும் ஏழை ஆக்கிடுவாங்க, நான் இங்கே தான் பங்காளியாக இருக்கணும்னு அவன் சூஸ் பண்ணுறான். தன்னுடைய சகோதரனை நிராகரித்து விடுகிறான். இது ஜாதி சம்மந்தப்பட்டது இல்லைங்க, தனியாக சுயநலம் சம்மந்தப்பட்டது. அது மெதுவாக மாறும். நாம் ஒருவர் தின்று கொண்டிருந்தவர்கள் அதை யார் மாற்றினாங்க? சட்டம் போட்டு மாற்ற முடியாது, மனசாட்சி தான் மாற்றணும். இந்த மது விலக்குங்கிறது வந்து ஒரு அரசு வந்து செய்ய முடியாது, எல்லாரும் சேர்ந்து அதை விளக்கணும். கண்டிப்பாக விளக்க முடியும். தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆளணும், நல்லவராக அவர் தேவையில்லை ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அது ஒரு குறி நல்லா தெரியும். எதுங்க? தமிழகத்தை சேர்ந்தவர் தான் ஆளணும், நல்லவர்களாக இருந்தால் கூட எங்களுக்கு தேவையில்லைன்னு ஒரு கருத்தை முன் வச்சு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு கோஷமாக இருக்குது. இதை நீங்கள் இல்லை, அது ஒன்றும் இல்லைங்க. தமிழ் கற்றுக் கொடுக்கறதுக்கு தமிழ் தெரிஞ்ச ஆள் தான் வேணுங்கிற மாதிரி, இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கறதுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்ச ஆள் வேணுங்கிற மாதிரி. இங்கிலீஷ் காரம் வேணும்னு கேட்கல, இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். நன்றி. அரசியல் கட்சிகள் பேனர் வைக்கிறாங்கன்னு சொன்னீங்க, உங்களுக்கு ட்விட்டர் வெளியிட்டு இருக்கீங்க ஒண்ணு. ஆனா இன்னைக்கு உங்க கட்சிக்காரங்களே வந்து பேனர் வச்சிருக்காங்க, அதுக்கு நீங்க வந்து ஒரு விதிவிலக்கா இருக்கீங்களா? சொல்லிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் இன்னைக்கு கூட பேசிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் இருந்தீங்களா? அது வந்து உடனே நான் மாற்ற முடியுமா? பத்திரிகைக்காரர்கள் இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு தர்மம் இருக்கு. அந்த லிஸ்ட்டை படிச்சேன்னா நீங்கள் கோச்சுக்குவீங்க. மாவட்டத்தில் முக்கியமான பிரச்சனை வந்து என்எல்சி மூன்றாம் சுரங்க விரிவாக்க பணிக்காக 12 ஏக்கரை வந்து விவசாய நிலம் கையகப்படுத்துறாங்க. அதை பத்தி உங்க கட்சி எதுவும் சொல்லல? ஏங்க சொல்லல? நேற்று இதை பத்தி நிறைய பேசுறீங்க. நன்றி.